மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். ஓ நீயாமா? அதான் அன்னைக்கே உங்க கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேனே, மறுபடியும் ஏமா இங்க வந்த? ஏன் வெளியே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான எவிடன்ஸ் இப்ப வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அதனாலதான் இந்த கேஸ்ல ஏற்கனவே சீதாவை கொலை பண்ணதா கைது பண்ண திவ்யாவை போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்கம்மா. ஏற்கனவே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கலம்மா. இல்ல சார், இதுக்கு முன்னாடி போலீஸ் என்கொயரியில இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க தலையில யாரோ அடிச்சு இறந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த ரிப்போர்ட்ல ஏதோ பெரிய கனமான ஆயுதத்தால அவங்க பின் மண்டையில அடிச்சதுனால ஸ்கேல்ப் ஓபன் ஆயிருக்கு. அப்படி இறந்ததா தான் ரிப்போர்ட் எழுதி இருக்கு சார். இதுல எது உண்மைன்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். சரிம்மா, அந்த ஸ்பாட்ல திவ்யாங்கிற பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்களே, அவங்க மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா? சார் கண்டிப்பா அவங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார். ஏன்னா திவ்யா என்னோட அண்ணி தான் சார். என்னை விட என் அம்மாவை அவங்க தான் சார் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார். சரி, இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் அந்த லோக்கல் ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லாம இல்ல கோர்ட்ல சொல்லாம திடீர்னு இங்க வந்து சொன்னா இது மேல நான் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் வராம இன்னைக்கு ஏமா வந்திருக்கீங்க? இதனாலதான் சார் என்னால இவ்வளவு நாள் வர முடியாம போச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கங்கிற ஐடியா எனக்கு எதுவுமே இல்ல சார். ஆனா இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அவங்க யாரும் இதை பெருசா கண்டுக்கல சார். ஏற்கனவே ஒவ்வொரு நாளைக்கு ஏகப்பட்ட கேஸ் வந்துட்டு இருக்கு. இதுல கோர்ட் தீர்ப்பு சொன்ன இந்த கேஸை ஏமா எடுத்துட்டு வந்து எங்க உயிரை வாங்குறேன்னு என்ன ரொம்ப அலட்சியப்படுத்தி அனுப்பிட்டாங்க சார். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இங்க மட்டும்தான் சார். நான் முழுசா உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். இந்த கேஸை மறுபடியும் ரீ ஓபன் பண்ணி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா என்கொயரி பண்ணா எங்க அம்மாவை கொன்னது யாருன்னு தெரிஞ்சிரும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார்.